எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சமயப்போட முதல் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இந்து சமயம் தொடக்கநிலை. அதாவது நம்ம முதல்ல ஆரம்பத்தில் பொதுவான ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த புக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்கூலில் எஜுகேஷனில் என்ன அப்படின்னா, தற்காலத்தில் பள்ளி படிப்பில் எந்த விதமான நீதி பாடத்தையோ தெய்வீக சம்பந்தமான பாடத்தையோ காண்பது அரிதாக உள்ளது. அதிலும் நம்ம ஹிந்து சமயத்திற்கு மாறான கருத்துக்கள் பல வருகின்றன. இந்த நிலையில் வருங்கால மாணவர்களின் வாழ்வில் நீதியும் நேர்மையும் கடவுள் பக்தியும் காண்பது அரிதாகிவிடும். இந்த நிலையில் மாணவர்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு வரும் விவேகானந்த ஆசிரம சுவாமி மதுரானந்தர் அவர்களும் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தை சேர்ந்தவர்களும் மாணவர்களுக்கு நீதி சமய போதனைகளை 5 பரீட்சைகளாக பாடத்திட்டம் வகுத்து பரீட்சை வைத்து பரிசு கொடுப்பது கேட்டு சந்தோஷிக்கிறோம். அதாவது இது வந்து நடந்துட்டுருக்கு. சரியா? நம்ம கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அது மூலமாக தான் நம்ம இந்து சமயத்தை வந்து அதிகமாக விரிவுபடுத்துகிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம இனி வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து நம்ம இந்து சமயம் வந்து நல்லபடியாக போய் சேரணும். அதில் உள்ள நல்ல விஷயங்கள் வந்து இளைய சமுதாய மாணவர்களுக்கு போய் சேரணும். அவங்க நல்வழியில் ஒழுக்கமாக நடக்கணும், வாழணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று அப்படின்னா, நம்ம சமயப்பு வழியாக நம்ம ஒவ்வொரு நீதி கதைகள், நம்மளோட வரலாறு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து பரீட்சை நடத்துகிறாங்க வருஷம். அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போ தொடக்க நிலை படித்து பாஸ் ஆகியாச்சு, அந்த வருஷம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகியாச்சு அப்படின்னா அடுத்த நிலை அப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து மொத்தமாக நம்மளோட இந்து சமயத்தில் உள்ள நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்க முடியும். நம்ம வந்து அதில் தேர்ச்சி பெற முடியும். இன்னும் நம்ம பல பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த 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 பரீட்சை தான் நடக்கிறத பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பேஜில். இதே போன்று மாணவர்களை நல்வழிப்படுத்த நல்ல திட்டங்களை மேன்மேலும் வகுத்து நல்வழியில் கடத்தி செல்ல ஆசீர்வதிக்கிறோம். அதாவது நம்ம சமயப்பு வழியாக இந்த விஷயம் வந்து மாணவர்களுக்கு போய் சேர்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா, இந்து சமய வகுப்பு புத்தகம் பல பதிப்புகள் வெளிவந்து இப்போது இன்னும் ஒரு புதிய பதிப்பு வெளிவர இருப்பது இப்பணியில் ஈடுபட்டிருக்கும் அன்பர்களின் செயலூக்கத்திற்கு ஒரு சான்றாகும். சிவனையும் சக்தியையும் கணபதியையும் முருகனையும் சூரியனையும் விஷ்ணுவையும் வணங்கி ஓம் தத்துவத்தின் சிறப்புகளையும் உணர்ந்து நம் குழந்தைகள் அனைவரும் மனம் கனியும்படி இறையருள் கூட வேண்டும். மனிதாபிமானம், சமய உணர்வு, சமுதாய உணர்வு, நாட்டுப்பற்று, உலக நல்வாழ்வில் ஈடுபாடு அத்தனை நற்குணங்களும் வளர சமய வகுப்பு ஒரு நல்ல கல்வி. இதில் ஈடுபடுகிற ஆசிரியர்கள், மாணவர்கள், தொண்டர்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ்வார்களாக. பாரத நாடானது கடந்த சுமார் 800 ஆண்டுகளாக முகமதியருடையவும் கிறிஸ்தவர்களுடையவும் அரசாட்சிக்குள் இருந்து வந்துள்ளது. இந்நாடு அரசியல் சுதந்திரம் பெற்று 37 ஆண்டுகளே ஆகியுள்ளன. அந்நியர்கள் பாரத பண்பாடாகிய இந்து தர்மத்தை அழித்தொழிப்பதற்கு தங்களால் ஆன மட்டும் முயன்றனர். இவர்களது ஆட்சி காலத்தும் தற்போதும் தலைசிறந்த பாரத பண்பாட்டை பரப்புவதற்காக சில மகான்கள் சிறிது முயன்றார்களே ஒழிய அரசின் தரப்பிலிருந்தோ அல்லது அரசின் ஒத்துழைப்புடனேயோ பாரத பண்பாடாகிய இந்து தர்மம் பிரச்சாரம் செய்யப்படவில்லை. சாதி கொடுமையினாலும் தன்னலவாதிகளின் சூழ்ச்சிகளாலும் உண்மையான சமயம் அல்லது பண்பாடு பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்யப்படவில்லை. அதனால்தான் இடைக்காலத்தில் பாரத பண்பாட்டின் பரம்பரை சொத்தாகிய இந்து சமயம் மக்களால் முக்கால்வாசியும் மறைக்கப்பட்டு கைவிடப்பட்டது. தற்போது அந்த இந்து மக்களாலேயே இகழப்பட்டும் வருகிறது. நாஸ்தீகவாதமும் பௌதீகவாதமும் தலை தூக்கியுள்ளன. தீர்க்கதரிசியாகிய விவேகானந்த சுவாமிகள் எச்சரித்துள்ளபடி பாரத தேசமானது அதன் உயர்நிலையாகிய சமயத்தை கைவிடுமானால் அது உலகின் பிற வல்லரசுகளைப் போல அழிந்தொழிவது திண்ணம். ஆதலால் பாரதனாக பிறந்ததில் பெருமிதம் கொள்ளும் ஒவ்வொருவருடையவும் தலையாய கடமை நம்மை இத்தனை காலமும் அழித்தொழிந்து போகாமல் காப்பாற்றி வந்திருக்கின்ற நமது தார்மீக பண்பாட்டை நாம் காத்தாக வேண்டும். இதனை எந்த வழியில் செய்து சாதிப்பது? இந்த வைதிக தர்மத்தை நாமும் கற்று அதன்படி வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் அதை கற்பித்து அவர்களையும் தார்மீக வாழ்க்கை வாழ ஊக்குவிப்போமாக. உலகளாவிய தார்மீக இயக்கமாகிய ராமகிருஷ்ண மிஷனும் விஸ்வ ஹிந்து பரிஷத்தும் சின்மயா மிஷனும் காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளும் மற்றும் சில சங்கங்களும் முழு மூச்சுடன் இவ்வழியில் முயன்று வருகின்றனர். எனினும் இந்திய நாட்டின் 105 பேருக்கு கூட சுமாரான சமய நூலறிவு இருக்குமா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. முதியோர்கள் நிலையே இவ்வாறு என்றால்
இளைஞர்களுடைய நிலை பற்றி சொல்வதற்கே இல்லை. பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ஒரு குடுத்து வச்சிருக்கணும் நம்ம அந்த இந்த சமயத்துல பிறக்கிறதுக்கு. அது பிறந்து அத பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம, எதுவுமே அந்த சமயத்துக்காக நம்ம செய்யாம, அதுக்காக நேரம் ஒதுக்காம, நம்ம வாழ்க்கை முக்கியம் தான். என்ன இந்து சமயத்த பத்தி மட்டும் விரிவுபடுத்தினா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த விவேகானந்த கேந்திரத்துல ஒரு விஷயம் நான் சொல்றேன். சம்பளமே இல்லாம தன்னார்வ தொண்டர்கள் வந்து நெறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. சில கோயில்கள்ல வந்து கலை நிகழ்ச்சிகள் பண்றது, சில கோயில்கள் வந்து திருவிழாக்கள் டைம்ல போய் வந்து சுத்தம் பண்றது, அங்க வந்து அலங்காரம் பண்றது, கோலம் போடுறது, இந்த மாரிலாம் நாங்களே பண்ணியிருக்கோம். யாரும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அது வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதியும், ஒரு நிறைவையும், நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த அந்த பணிகள்ல நம்ம ஈடுபடும்போது, நம்ம கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போயிரும். மனசுக்கு ஒரு அவ்வளோ நிம்மதி கிடைக்கும். அவ்வளோ அமைதி கிடைக்கும். எல்லாரும் பெண்களும் சரி, ஆண்களும் சரி, நம்ம ஒற்றுமையா ஆண், பெண் வித்தியாசமே அங்க இருக்காது. நம்ம எல்லாம் வந்து ஹிந்துஸ். நம்ம வந்து மனிதர்கள். நம்ம வந்து ஒரு தொண்டு செய்றோம். அப்படிங்கிற ஒரு அ ஃபுல் மன நிறைவு அந்த வேலையில வந்து இருக்கும். அ சம்பளமோ எதுவுமே அங்க நமக்கு தேவைப்படாது. யார்கிட்டயும் கேட்க கூட தோணாது. நம்ம எதுக்கு இத பண்றோம்? ஒண்ணும் தரவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாரியெல்லாம் எண்ணமே வராது. அப்படி சில விஷயங்கள் வந்து இங்க நமக்கு இந்து சமயத்துல தான் நடந்துட்டுருக்கு. அதனால தான் நம்ம அது சொல்றாங்க. முதியவர்களுக்கே கூட அத பத்தி அக்கறை இல்ல. அத பத்தி எதுவுமே தெரியல அப்டின்னா, இனி வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம ஒரு வீட்ட எடுத்துக்கிட்டோம்னா கூட, நம்மளோட குடும்ப வரலாற்றையும் சரி, நம்மளோட குடும்ப விஷயங்களும் சரி, நாம வந்து சொல்லிக் குடுத்து, அத ஃபாலோ பண்ண வச்சு, அந்த குழந்தைங்கள வளர்க்கும்போது தான், அந்த குழந்தைங்க வந்து அத வந்து தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஆனா நம்மளுடைய மொத்த இந்து சமயத்தோட வரலாறே நம்ம வந்து சொல்லிக் குடுக்காம, நம்மளோட இந்து சமயத்துல உள்ள நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, இதையும் சொல்லிக் குடுக்காம, சும்மா இந்த சோஷியல் மீடியா, டிவி இந்த மாதிரி நம்ம கண் கண்ல தோன்றக்கூடிய இந்த அ நிகழ்ச்சிகள், அந்த நி பொழுதுபோக்குகள மட்டுமே காமிச்சு நம்ம குழந்தைகள் வளர்றதுனால, நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. அது வந்து நம்மளோட கடமை. நம்மளோட தவறு தான். நாம நல்ல விஷயங்கள அந்த குழந்தைங்களோட கண்ணுக்கும், காதுக்கும் குடுத்தா தான், அவங்க அந்த பக்கம் வந்து திரும்பி பார்ப்பாங்க என்ன அப்படின்னு அத தெரிஞ்சுக்க. அங்க இருக்க நல்ல விஷயங்கள், அங்க இருக்க பொழுதுபோக்குகள், ஏன் நம்ம சமயப்புல வந்து எவ்வளவோ விளையாட்டுகள் சொல்லிக் குடுக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து குரூப்பாவே சமயப்பு மாணவர்கள் சேர்ந்து விளையாடுற மாரி, சண்டைகள் வராத மாதிரி, அடிபடாத மாதிரி குழந்தைங்களுக்கு அ சந்தோஷம் மட்டும் தான் அங்க இருக்கும். நெறைய அறிவு, புத்தி கூர்மை அதெல்லாம் குடுக்கக்கூடிய அளவுக்கான நெறைய விளையாட்டுகள் வந்து சமயப்புல சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கூட அந்த பொழுதுபோக்குகளையும், அவங்களுக்கு சந்தோஷம் குடுக்கக்கூடிய விஷயங்கள நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினா தானே அவங்க அத செய்வாங்க. தெரியல அவங்களுக்கு. நம்ம சமயப்ப பத்தியும், அங்க நடக்கிற நல்ல விஷயங்கள் பத்தியும், நம்ம சமயம் பத்தியும் தெரியல. அத நம்ம சொல்லிக் குடுக்காம விட்டது நம்மளோட தவறு. இனியாச்சும் இத பத்தி பெரியவங்க கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்து நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. ஆட்சி சரியில்ல, மனுஷங்க சரியில்ல, மிருககுணமா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, அந்த குணங்கள் அந்த குழந்தைங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன செஞ்சோம்? அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஒரு தலைமுறை சரி தவறுதலா விட்டுட்டோம். இனி வார தலைமுறைகளுக்காவது நம்ம சமயத்தோட நல்ல விஷயங்கள், ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்பாடு, மனிதநேயம் இந்த விஷயங்கள சொல்லிக் குடுத்து சமய வகுப்புக்கு விட்டு சமய வகுப்பு விட முடியலையா? உங்க ஊர்ல சமய வகுப்பு இல்லையா? சமய வகுப்பு சொல்லிக் குடுக்குற நாங்க இந்த சோஷியல் மீடியால இருக்கோம். அதையாச்சும் ஃபாலோ பண்ணி, கேட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, சொல்லிக் குடுங்க. இந்த புத்தகங்கள வாங்கி குடுங்க. அந்த புத்தகங்கள படிச்சு அந்த விஷயங்கள புரிய வச்சு குடுங்க. அடுத்த பேஜ பார்க்கலாம். கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களது பாடத்திட்டத்தில் சமய நூல் அறிவுக்கு இடமே கிடையாது. இள வயதில் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய தார்மீக ஒழுக்க முறையும் கைவிடப்பட்டுள்ளது. நம்முடைய வேதங்கள் முழங்குகின்றன. நாம் அறத்தை காப்பாற்றினால் அறம் நம்மை காப்பாற்றும். அறத்தை நாம் அழித்தால் அறம் நம்மை அழித்துவிடும். ஆதலால் அத்தகைய அழிவிலிருந்து நமது சந்ததிகளை காக்கவும், அர்த்தமற்ற ஜாதி பிரிவினைகளையும் மூட கொள்கைகளையும் ஒழிக்கவும், இளைஞர்களுக்கு மாணவர்களுக்குமாக வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தின் உதவியுடன் பண்பாட்டு வகுப்புகள் என்ற இந்து சமய வகுப்புகள் பல ஊர்களிலும் நடத்தப்பெற்று வருகின்றன. கடந்த 4 ஆண்டு கற்பிக்கப்பெற்ற பாடத்திட்டத்தை கீழ்க்கண்டவாறு இவ்வாண்டு முதல் மாற்றி
அமைத்து உள்ளோம். தொடக்கநிலை, இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை என 5 பிரிவுகளாக பெற்றுள்ளது. மாணவர்கள் ஒவ்வொரு நிலையாக தேறி அடுத்த நிலை தேர்வு எழுத வேண்டும். 5 நிலையும் தேறியவர்களுக்கு வித்யாஜோதி என்ற பட்டம் வழங்கப்பெறும். இத்தகைய சிறந்ததோர் பாடத்திட்டம் உருவாவதற்கு அயராது உழைத்த திருவாளர்கள் நா. கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் விவேகானந்த கேந்திரம், கிராம முன்னேற்ற திட்டம், சக்திவேல், தக்கலை ஸ்ரீனிவாசன் எம்ஏ, இருளப்பபுரம் கேப்டன் எஸ்பி குட்டி, விபி போன்ற அன்பர்களுக்கும் பயன் கருதாது பணி செய்து வரும் சமய வகுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது நல்ல ஆசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்களும் பெரியோர்களும் சமய கல்வி பிரச்சாரத்தில் எங்களுக்கு ஊக்கமளிக்குமாறு பெரிதும் வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஊரிலும் விடாமுயற்சியுடன் மாணவர்களை ஒன்று திரட்டி சமய வகுப்புகளை நடத்தி நாட்டிற்கும் தர்மத்திற்கும் நல்லது தேடுவோம் ஆக. பார்த்தீங்களா, இப்படி ஒரு புக்கு இருக்குன்னு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? இதில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் பேஜ் மட்டுமே இது. இன்னும் உள்ளாமல் இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க. இந்த சமய வகுப்பு ஆசிரியர்கள்னு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் எந்த சம்பளமும் கிடையாதுங்க. சொன்னால் நம்புவீங்களா? வாரம் வாரம் போய் 2 hours ஊரில் உள்ள குழந்தைங்களுக்கோ இல்லை கோயில்லையோ சரி போய் அவங்களுக்கு இந்த சமயத்தை பற்றி கிளாஸ் எடுத்து நம்ம இந்து சமயத்தை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விளையாட்டுக்கள் சொல்லி கொடுத்து அந்த 2 மணி நேரம் அந்த குழந்தைங்கள நம்ம ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்களாக வச்சு அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது, எந்த சன்மானமும் கிடையாது. அப்போ அதை நம்ம எவ்வளவு ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு நம்ம அதில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். சரி, அடுத்த பேஜ் பார்ப்போம். பாரதத்தின் இன்றைய நிலை நல்லோர்களுக்கு கவலைக்கிடமாய் அமைந்துள்ளது. அற்ப ஆசைகள் நிறைவேறும் என்ற மோகத்தில் மதமாற்றங்கள் மலிந்து காணப்படுகின்றன. மக்கள் புராதன பெருமை மிக்க பாரத கலாச்சாரத்தை விடுத்து வெளிநாட்டு நாகரிக மோகத்தால் பித்தேறி ஒழுக்கம் கெட்டு வருகின்றனர். இந்த இழிநிலை ஏற்பட காரணம் என்ன? நாம் நமது சமய அறிவையும் ஒழுக்கத்தையும் வளர்க்க தவறிவிட்டோம். கோவில்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் சமய அறிவை பெற இந்துவிற்கு வழியில்லாத நிலை. நாம் நமது நாட்டின் உயிர் நாடியாக இந்து சமயத்தை மறந்தோம். எனவே நாடு சீரழிகிறது, மக்களின் ஒழுக்கம் கெடுகிறது. இந்த நிலை மாற நாம் செய்ய வேண்டிய பணியை சுவாமி விவேகானந்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பாரத நாட்டில் சோசியலிச அரசியல் கருத்துக்களை பரப்பும் முன் ஆன்மீக கருத்துக்களின் வெள்ளம் இங்கே பெருக்கெடுத்தோடச் செய்யுங்கள். எந்த பணி நம் கவனத்தை முதலில் கவர வேண்டும் தெரியுமா? நம் வேத உபநிஷதங்களிலும் மத நூல்களிலும் புராணங்களிலும் பொதிந்து கிடக்கின்ற அற்புதமான கருத்துக்களை வெளிக்கொணர வேண்டும். மடங்களிலிருந்தும் காடுகளிலிருந்தும் சங்கங்களிலிருந்தும் மிக உயர்ந்த கருத்துக்களை வெளிக்கொண்டு நாடு முழுவதும் வாரி இறைக்க வேண்டும். இதனை கருத்திற்கொண்டு ஸ்ரீமன் சுவாமி மதுரானந்தஜி மகராஜ் அவர்களை குருநாதராக கொண்டு இயங்கி வரும் இந்து சமய இளைஞர் இயக்கத்தின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளாக ஏராளமான ஊர்களில் சமய வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதற்கான பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. 1983-84 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுத் தேர்வுகள் நடத்தி சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. 1983-84 ஆண்டுகளில் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தின் ஒத்துழைப்புடன் நெல்லை மாவட்டத்திலும் சமய வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ஆன்மீக கல்வியை மேலும் விரிவுபடுத்தும் பொருட்டு ஸ்ரீமத் சுவாமி மதுரானந்தஜி மகராஜ் ஹிந்து தர்ம வித்யாபீடத்தை துவக்கினார்கள். பல இந்து ஸ்தாபனங்களின் ஒத்துழைப்புடன் கல்வி ஆண்டு 1984-85 முதல் கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு சமய வகுப்புகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டதன் பயனாக ஆண்டுதோறும் பல்லாயிரம் மாணவர்கள் சமய வகுப்பு தேர்வில் கலந்து கொள்கின்றனர். மழலை நிலை, தொடக்க நிலை, இளநிலை, வளர்நிலை, உயர்நிலை, முதுநிலை என்ற வரிசையில் தனித்தனி பாட புத்தகங்கள் அமைத்து வருடந்தோறும் தேர்வுகள் நடத்தி சான்றிதழ்களும் ஊக்க பரிசுகளும் கொடுப்பதும், முதல் நிலையில் வெற்றி பெற்றோருக்கு அவர்களின் திறமைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப சமய வகுப்பு ஆசிரியர் பயிற்சி, பஜனை பயிற்சி, பூஜை பயிற்சி, திருமணம் போன்ற சமுதாய சடங்குகள் நடத்தும் பயிற்சி, சமய சொற்பொழிவு பயிற்சி, திருவிளக்கு பூஜை பயிற்சி, யோகாசன பயிற்சி முதலிய பயிற்சிகள் அளிப்பது வித்யாபீடத்தின் நோக்கமாகும். கடந்த 13 ஆண்டுகளாக 5 நிலைகளும் தேறி 199 பேர் வித்யாஜோதி என்ற பட்டம் பெற்றுள்ளனர். மேலும் சிறப்பு பாடத்திட்டத்தின்படி தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வித்யாபூஷன் என்ற பட்டமும் வழங்கப்பட உள்ளது. அடுத்தது நமது பணிகள் என்னென்ன, அதாவது நம்ம என்னெல்லாம் செய்யணும் நம்ம இந்து சமயத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து ஊர்களிலும் சமய வகுப்புகள் நடைபெறச் செய்தல். வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம்.
அனைத்து ஊர் கோவில்களிலும் திருவிளக்கு பூஜை நடைபெறச் செய்தல், மாதத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம். அனைத்து வீடுகளிலும் வீட்டு பிரார்த்தனை நடைபெறச் செய்தல், வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம். இந்து தர்ம வித்யா பீடத்தின் மூலம் சமய வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தி சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்குதல். குழந்தைகள் தினமாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுதல், அதாவது மாணவர் மாணவியர் பஜனை ஊர்வலம் நடத்துதல். துர்காஷ்டமியை மகளிர் தினமாக கொண்டாடுதல், மகளிர் மாநாடு, ஒரே நேரத்தில் எல்லா கோவில்களிலும் திருவிளக்கு வழிபாடு, கோலப்போட்டி இவை நடைபெற செய்தல். விஜயதசமியை வித்யா தினமாக கொண்டாடுதல், அன்று எல்லா சமய வகுப்புகளிலும் சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து வித்யாரம்பம் வித்யா தட்சிணை வழங்குதல். ஒரே நேரத்தில் எல்லா ஊர்களிலும் சமய வகுப்பு நடத்துதல். திருமணம், புதுமனை புகுதல், உடல் நலம் பெற வளம் கொழிக்க வீடுகளில் மங்கள பிரார்த்தனைகள் நடத்துதல். இறந்தோர் வீடுகளில் ஆத்மா சாந்தி பிரார்த்தனை நடத்துதல். சமய வகுப்பு ஆசிரியர் பயிற்சி முகாம், மகளிர் திருவிளக்கு வழிபாடு, பயிற்சி முகாம், பூஜாரி பயிற்சி முகாம் போன்றவை நடத்துதல். வித்யா பீடத்துடன் நேரிலோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு இந்து சமய அறிவும் ஆன்மீக பலமும் பெறுதல். வேத முரசு மாத இதழிற்கு அதிக சந்தாதாரர்களை சேர்த்தல், அதன் எழுத்தாளர்களாக்குதல். கருத்துக்கள் தெரிவித்தல். இளமை துடிப்பும் சமயப்பற்றும் தேச தொண்டில் ஆர்வமும் உடைய ஆண்களும் பெண்களும் இந்து தர்ம வித்யாபீட பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு பிறவி பயன் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவன் இந்து தர்ம வித்யாபீடம், வெள்ளிமலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலையில் இந்து தர்ம வித்யாபீடம் இருக்கிறது. அவங்க தான் அந்த புக்கெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு சமய வகுப்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம அந்த புத்தகத்தோட இன்ட்ரோடக்ஷன் பேஜ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டேலேருந்து அந்த புக்கில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நம்ம இந்து சமயத்தை வளர்ப்போம். நன்றி.